எந்த விதமான டெக்ஸுமே பே பண்ணாம கனடாவில் எப்படி பிட்காயின் வாங்குறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மெத்தட் இருக்குது. 3மே கம்ப்ளீட்லி லீகல் தான். இது ஒன்றுமே இல்லீகலான விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்டா கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் லீகல். இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறதால கிரிப்டோ கரன்சியை நீங்கள் டிரெக்ட் பேங்க் கார்ட்ஸில் கொடுத்தோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக பேங்க்கில் இன்வால்வ் பண்ணியோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்க முடியாது. ஆனால் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாக்குன்னு சொல்லியே லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கிரிப்டோ வாங்கலாம். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற கிரிப்டோஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரெண்டமாக போய் ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு அந்த கிரிப்டோவை நீங்கள் செல் பண்ணக்குள்ள கட்டாயம் நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, எப்படி மற்ற அசெட்டுகள் ரியல் எஸ்டேட்டோ நீங்கள் மற்ற அசெட்டுகளை எப்படி நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி நாளைக்கு எக்ஸிட் ஆகக்குள்ள அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணீங்களோ அதே மாதிரி பிட்காயினுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 3 மெத்தடில் நீங்கள் பிட்காயின் வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான கேபிட்டல் கெயின் டேக்ஸுமே பே பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் எப்போ வேணுனாலும் உங்களை கிரிப்டோவை விற்று கேஷ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வாங்கின கிரிப்டோக்கும் நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. முதலாவது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ கரன்சியை அதாவது முக்கியமாக பிட்காயினை வாங்கக்குள்ள உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸுமே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா இல்லாட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு பிட்காயினை வாங்குறீங்கன்னு சொன்னால் வாங்கக்குள்ள உங்களுக்கு டேக்ஸ் போகாது. நீங்கள் வாங்கின 1 லட்சம் கெனடியன் டாலர்ஸுக்கு நீங்கள் பிட்காயின் வாங்கிட்டீங்க. நாளைக்கு அந்த பிட்காயின் ப்ரைஸ் கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ணி அந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் கெனடியன் டாலருக்கு வாங்கின பிட்காயின் $1 மில்லியன் பெறுமதிக்கு மாறிட்டு இப்போ நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் $100,000 வாங்கினா இப்போ $1 மில்லியன் இருக்குது. 10x ஆகிருக்குது. இப்போ கேபிட்டல் கெயின் ஆகிருக்கு. அதாவது 1 லட்சத்தை கொண்டு போய் நீங்கள் இப்போ 1 மில்லியனை கேஷ் அவுட் பண்ண போகிறீங்க. இப்போ தான் டெக்ஸ் உள்ளுக்கு வருவார். ஸோ நீங்கள் வாங்கி அதை நஷ்டத்தில் ஹோல்ட் பண்ணுறீங்க, இது செய்கிறீங்க. அதாவது லாங் டைம் ஹோல்ட் பண்ணக்குள்ள நீங்கள் 1 லட்சத்து வாங்கினா சம்டைம் $50,000 குறையலாம் கூடலாம். இந்த டைம்லாம் எந்த டெக்ஸுமே இல்லை. நீங்கள் விற்று திரும்ப கேஷ் அவுட் பண்ணக்குள்ள தான் டெக்ஸுங்கிறவர் வருவார். இந்த டெக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு 3 வழியில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி கனடாவில் வாங்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் TFSA அக்கௌண்ட்டில் பிட்காயின் ETFஸ்களை வாங்குறது. முதலாவது TSFA அக்கௌண்ட் என்னன்னு சொல்கிறேன், டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது என்னன்னு சொன்னால் எல்லா கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கும், அதாவது நீங்கள் கனடாக்குள்ளே என்ட்ராக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தாலும் சரி, ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, PR இருந்தாலும் சரி, சிட்டிசன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, கனடாக்குள்ளே வந்ததுலேருந்து அதாவது உங்களுக்கு 18 வயசு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஆயிருக்கணும். அதில் இருந்து அதாவது இந்த TSFA கொண்ட அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன வயசு இருந்ததில் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு TFSA அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கேரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி உங்களோட CRA அக்கௌண்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கு உங்களால் எவ்வளோவுக்கு TFSA அக்கௌண்ட்டுக்குள்ளே கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி அதில் கிளியராக போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது. இப்போ நீங்கள் லாஸ்ட் உதாரணத்துக்கு நீங்கள் 18 வயசு ஆயினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு 3 வருஷம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த 3 வருஷமும் ஒவ்வொரு வருஷத்தை அக்யூமுலேட் பண்ணி டோட்டலாக உங்களால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் $5,000 நீங்கள் TSFA அக்கௌண்ட்டுக்குள்ளே கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் $5,000 நீங்கள் TSFA அக்கௌண்ட்டில் பிட்காயின் ETFஸ்கள் வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னு சொன்னால் அது ரியல் பிட்காயின் வேல்யூவில் தான் இருக்கும். நீங்கள் வாங்கின அந்த பிட்காயினுக்கு நீங்கள் வாங்கக்குள்ள டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஆப்வியஸ்லி நீங்கள் எங்கே வாங்கினாலும் பே பண்ண தேவையில்ல. நாளைக்கு நீங்கள் 5,000க்கு வாங்கின பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க. 10 வருஷம் முடிய அது $5 மில்லியன் போயிடுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் $5,000 தான் பிட்காயின் வாங்கினேன், இப்போ அது $5 மில்லியன் போயிடுதுன்னு சொன்னால் அந்த $5 மில்லியனையும் நீங்கள் அந்த ETFை செல் பண்ணி $5 மில்லியன் நீங்கள் உங்களோட கெனடியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷாக எடுக்கலாம். $0 டேக்ஸ். நீங்கள் எந்த விதமான டேக்ஸுமே நீங்கள் பே பண்ண தேவை. ஆனால் இதில் இருக்கிற கட்ச் என்னன்னு சொன்னால் நீங்கள் சரியாக உங்களோட லிமிட் எவ்வளவோ அதை சரியாக பார்த்து நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களோட லிமிட் $5,000 சொன்னால் நீங்கள் $5,001 கண்ட்ரிபியூட் பண்ணினாலும் பெனால்ட்டிஸ் வரும். அடுத்தது நீங்கள் அங்கே டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அந்த கேஸ் எல்லாம் இருக்குது. சரியாக உங்களோட லிமிட் என்னன்னு சொல்லி சரியாக கால்குலேட் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட லிமிட் 5,000, இப்போ டோட்டல் அக்யூமுலேட் ஆகிருக்கிறது 5,000. நீங்கள் ஒரு $4,500 தான் நீங்கள் TSFA இல்லை உள்ளுக்கு கொண்டு வரீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 500 அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 வருதுன்னு சொன்னால் இப்போ பேலன்ஸ் இருக்கிற 500 + 1000 சேர்த்து 1500 அடுத்த வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட லிமிட் கூடி போகும். அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகலாம். இது முதலாவதுவே
எந்த விதமான டெக்ஸுமே பே பண்ணாமல் கனடாவில் பிட்காயின் வாங்குறது. இது பிட்காயினுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டால் இல்லை. இது TSFAங்கிறது ஒரு சேவிங் அக்கௌண்ட் பேர் இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாவிக்கிறது தான். இதுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பொண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உள்ளுக்கு போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதுக்குள்ளே எப்படி போகிற TSFA அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுற எப்படி வாங்குறங்கிறத நாங்கள் எண்டில் சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் KYC எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட். இது என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆள் அப்படி இல்லாட்டி கனடா ரெசிடென்ஸ் கனடாவில் இருக்கீங்க. ஆனால் உங்களோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பாஸ்போர்ட்னு சொன்னால் உங்களோட நாட்டில் கிரிப்டோ அன்னோன் அப்படி இல்லாட்டி டெக்ஸ் இந்த கனடா மாதிரி பெரிய அளவில் இல்லை குறைஞ்ச அளவில் டெக்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் KYC பண்ணிவிட்டு அந்த நாட்டு KYCயில் அங்கே இருக்கிற ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரிப்டோ வாங்கி விற்பீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு டெக்ஸ் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் ஆனால் கனடாவில் இப்போ சும்மா ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களோட பாஸ்போர்ட் ஸ்டில் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் உங்களோட ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டை வச்சு எக்ஸ்சேஞ்சில் KYC பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஸ்ரீலங்கன் கார்டை கொடுத்து அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்கன் P2P மெத்தடோ whatever மெத்தடில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ வாங்கி அதை அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே கனடாவில் பாவிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் ஏதோ ஒரு டைப் ஆயிருக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் KYC டைப் ஆகிருக்கிறதால ஸ்ரீலங்கன் டெக்ஸ் ரூல் தான் அதுக்கு அப்ளை ஆகுமே தவிர கெனடியன் டெக்ஸ் ரூல் அப்ளை ஆகாது. அப்போ உங்களுக்கு கெனடியன் பாஸ்போர்ட் இல்லாமல் வேறு நாட்டு பாஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாட்டு ரூல் படி நீங்கள் கனடாவில் 0 டெக்ஸ் பேவோட நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கொள்ளலாம். மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளவு எஃபெக்டிவான மெத்தட் இல்லை. அதாவது பிட்காயின் ATMல போய் கேஷை கொடுத்து வாங்குறது. கனடாவில் இருக்கிற அநேகமான பிட்காயின் ATMs பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோசரி ஸ்டோர்ஸ் அப்படி ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் நிறைய பிட்காயின் ATMs நீங்கள் எப்படி நார்மல் ATM இருக்கும் அது மாதிரி பிட்காயின் ATMs இருக்கும். இந்த பிட்காயின் ATMஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷை ஃபிட் பண்ணி பிட்காயின் வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் இதில் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $1000 தான் லிமிட் தந்திருப்பாங்க. உங்களால் $1000 மேலே பிட்காயின் வாங்கலாம். அநேகமான $1000 தான் லிமிட் இருக்கும். அப்போ நீங்கள் $1000 மேலே போகக்குள்ள கட்டாயம் KYC டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஐடி எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆனால் $1000 விட குறையதான் நீங்கள் பிட்காயின் வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க தவிர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே கேஷை கொடுத்து வாங்கலாம். ஆனால் இதில் இருக்கிற கெச்சன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் வாங்குற ப்ரைஸை விட பயங்கரமாக கமிஷன் வச்சு விற்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் $100 கனடியன் 10 சத்தோசிஸ் வேற ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்சில் கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ATMல வாங்கக்குள்ள $100 5 சத்தோசி தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 40% 50% உள்ளுக்கு கமிஷனை வைப்பான். ஸோ இதுக்கு நீங்கள் டெக்ஸே வேணுபட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி ஏர்ஜென்ட்டாக வாங்கணும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணணும்னு சொன்னால் இதுவும் நல்ல மெத்தட் ஒன்று தான். ஆனால் இது மூணில் நீங்கள் கனடாவில் இருக்கீங்க கனடியன் பாஸ்போர்ட்டோட இருக்கீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான மெத்தட் TFSA. ஆனால் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் இந்த TSFAயில் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுற கிரிப்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கும், செல்ஃப் கஸ்டடியில். அதாவது நீங்கள் பிட்காயின் ETF தான் வாங்குவீங்க, ரியல் பிட்காயினை வாங்கலாம். ஆனால் ரியல் பிட்காயின் வெளியில் தான் இருக்கும். நாளைக்கு அதை நீங்கள் TSFAக்குள்ளே வாங்கின அந்த பிட்காயினை எடுத்து நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்லையோ உங்களோட இதுலையோ செல்ஃப் கஸ்டடி பண்ணலாம். அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் எடுக்கிறனாலே விற்று போட்டு கனடியன் டாலர்ஸாக தான் வெளியில் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு செல்ஃப் கஸ்டடி பற்றியெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் அழகாக வாங்கிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பயங்கர டெக்ஸ். ஸோ 30-40% டெக்ஸ் நம்ம கேபிட்டல் கெயினில் பே பண்ணுறதை விட அழகாக நீங்கள் TSFAயில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் லாங் டைமுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கனடியன் அப்படி இல்லாட்டி கனடாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பிட்காயின் வாங்கணும் கிரிப்டோ வாங்கணும் அப்படி இல்லாட்டி பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமான நாலேஜ் எல்லாம் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் கிரிப்டோ வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபாரின் KYC செஞ்சு அதில் பிட்காயின் வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோச்சிங் ப்ரோக்ராம்களும் இருக்குது. ப்ளஸ் என் பர்சனல் கன்சல்டேஷனும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி ஜாயின் பண்ணுற மேலே டீட்டெயில்ஸ் என் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.